குளியலறை வீடியோ. தேம்பி தேம்பி அழுத த்ரிஷா, சமாதானம் செய்த விஜய். விஜயுடன் ஜோடி சேர்ந்த கில்லி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்து நடிகை த்ரிஷாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. விஜயுடன் ஜோடி சேர்ந்து த்ரிஷா நடித்த கில்லி படத்தில் இருவருக்கும் கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகியுள்ளது. இதன் பின்பு த்ரிஷாவுடன் நெருக்கமாக விஜய் அடுத்தடுத்து திருப்பாச்சி, ஆதி போன்ற படங்களில் இயக்குனர் பேரரசுவிடம் வலியுறுத்தி நடிகை த்ரிஷாவை தனக்கு ஜோடியாக நடிக்க வைத்தார். திருப்பாச்சி படத்திற்கு பின்பு விஜய் த்ரிஷா ஜோடி ராசியான ஜோடி, வெற்றி ஜோடி என சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் சினிமாவை தாண்டி விஜய் த்ரிஷா நட்பு பொது இடங்களில் அடிக்கடி சந்திக்கும் அளவிற்கு வலுவாக இருந்தது. இந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் நடிகை த்ரிஷா நிர்வாணமாக ஒரு ஹோட்டல் அறையில் உள்ள பாத்ரூமில் குளிப்பது போன்ற வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நடிகை த்ரிஷா வழக்கு பதிவு செய்தார். பின் வழக்கறிஞர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் வழக்கை த்ரிஷா வாபஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. நடிகை த்ரிஷா சம்பந்தமான அந்த வீடியோ பரபரப்பாக வைரலாகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான போக்கிரி படத்தின் வெற்றி விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிரபலங்கள் பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது முன்னணி நடிகையாக இருந்த நடிகை த்ரிஷாவிற்கு அழைப்பு வரும் என நம்பிக்கையுடன் தொலைபேசி அருகிலேயே வீட்டில் ஆவலோடு காத்திருந்துள்ளார். ஆனால் கடைசி வரை விஜயிடம் இருந்து எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. போக்கிரி வெற்றி விழாவும் நடைபெற்று முடிந்துள்ளது. இதனால் நம்பிக்கையுடன் காத்திருந்த த்ரிஷா தன்னை விழாவிற்கு அழைக்காமல் விஜய் ஏமாற்றி விட்டார் என வீட்டில் தேம்பி தேம்பி அழுதுள்ளார். அவருடைய அம்மா சமாதானம் செய்ய முயன்றும் முடியவில்லை. உடனே நடிகர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட த்ரிஷாவின் அம்மா உமா இங்கே த்ரிஷா தேம்பி தேம்பி அழுவதை தெரிவிக்க உடனே த்ரிஷாவிடம் விஜய் பேசியுள்ளார். அப்போது த்ரிஷாவிடம் விஜய் பேசியதாவது, தற்பொழுது உன்னை பற்றி நிர்வாண வீடியோ ஒன்று பரபரப்பாக சுற்றி வருகிறது. இந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு நீ வந்தால் அங்கே இருக்கும் பத்திரிகையாளர்கள் அந்த வீடியோ குறித்து உன்னிடம் கேள்வி கேட்பார்கள். அதனால்தான் உன்னை அழைக்கவில்லை என த்ரிஷாவை சமாதானம் செய்த விஜய் அடுத்த நாள் போக்கிரி படத்தின் வெற்றிக்காக த்ரிஷா மற்றும் அவரது அம்மாவிற்கு சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் விருந்து வைத்த விஜய் தான் நடிக்கும் அடுத்த குருவி படத்தில் தனக்கு த்ரிஷாவை ஜோடியாக நடிக்க வைத்து த்ரிஷாவை மகிழ்ச்சி அடைய செய்தார் என்று கூறப்படுகிறது. குருவி படத்தின் போது த்ரிஷா விஜய் விவகாரம் மனைவி சங்கீதாவிற்கு செல்ல உடனே குடும்பத்தில் பூகம்பம் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து த்ரிஷாவுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்ட விஜய் மனைவி, பிள்ளைகள் என எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தார். ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பின்பு லியோ படத்தில் மீண்டும் த்ரிஷா விஜய் இணைய குடும்பத்தில் மீண்டும் பிரச்சனை வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது.